ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான நான்வெஜ் கறி விருந்து தாங்க செய்ய போகிறோம். காலையிலுக்கு மட்டும் இல்லை, மதியத்துக்கும் சேர்த்து தாங்க செய்கிறேன். சிக்கன், மட்டன், இறால் இதெல்லாம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கனை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். அடுப்பில் மண் வாணலியை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் குழம்பை நீங்கள் இந்த மாதிரி மண் வாணலியில் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நான் சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்திடலாம். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திடலாம். நான் பிராய்லர் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட இது மாதிரியே ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியது இல்லை. அடுத்ததாக மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 6, கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், துருவி வச்சிருக்க தேங்காய், இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு திருப்பியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை அதிகமாக சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி சேர்த்தி இருக்கிறேங்க. இது எதுக்காக அப்படின்னா அல்வா செய்ய போகிறோம். அதுக்காக தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்திடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரையில் வெயிட் பண்ணலாம். இதுக்கு சர்க்கரை பாகெல்லாம் காய்ச்ச தேவையில்லைங்க. அடுத்ததாக கடாயில் நெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கணும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க அமராந்தஸ் ஃப்ளாரை சேர்த்திடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. இது கீரை விதையிலேருந்து எடுக்கிற மாவுங்க இது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம். நீங்கள் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, பொடி உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ நல்லா திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாத பதம் வர வரையில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிளறணுங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்திக்கிட்டேன். முந்திரியும் பாதாமையும் சேர்த்திருக்கிறேன். அடுத்ததாக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம தக்காளி ரசம் செய்கிறோம், அதுக்காக. இப்போ தக்காளியை நல்லா கழுவிட்டு காம்பை நீக்கிட்டு இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற தக்காளி இருக்கிற தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு தான் தக்காளி ரசம் செய்ய போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா திருப்பி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்திடலாம். அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா அலசிட்டு ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பு சிம்லேயே தாங்க வச்சுட்டு செய்யணும். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஜஸ்ட் தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற வரையில் வச்சுருந்தா மட்டும் போதுங்க. அடுப்பு சிம்லேயே தான் வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன், ரொம்ப திக்காக இருக்குது அதனால. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம்
வச்சிடலாங்க, பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையில். அடுத்ததாக இடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சீரகம், மிளகு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இடிச்சுக்கலாம். கொரகொரப்பாக இடித்தா மட்டும் போதும். இப்போ அடுத்ததாக இதில் வந்துட்டு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு திருப்பியும் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக ஒரு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். சோம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம பிரியாணி செய்யறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க, அதுக்காக. அடுத்ததாக சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம். இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தினீங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்திடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ சைடில் நம்ம ஆல்ரெடி மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, சிக்கன் குழம்பு எடுத்து திறந்து பார்க்கலாம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தக்காளியை நம்ம தோலை நீக்கிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி செய்யணும். இதுக்கு புளி எதுவும் சேர்த்த போகிறது இல்லை. இப்போ நல்லா கைகளால் கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் சேர்த்திடலாம். இடித்து வச்சுருந்ததையும் சேர்த்திடலாம். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. நான் வீட்லேயே ரெடி பண்ண ரசப்பொடி சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். புளிப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு திருப்பியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக மட்டன் வேக வச்சுக்க போகிறோங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு மட்டனை கழுவி வச்சுருக்கிறத சேர்த்திட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு தேவையான அளவு, அதாவது மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு 5 விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ தான் நம்ம வந்து ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக தக்காளி ரசமும் கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்க தக்காளி ரசத்தில் சேர்த்திடலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ சூப்பரான சுவையான தக்காளி ரசம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சுங்க. இட்லியும் வெந்துருச்சுங்க. இதை நான் வந்து ஒரு ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. குக்கரும் வந்து 5 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நான் வந்து முட்டை தோசை ஊற்ற போகிறேங்க. அதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை ஊற்றிட்டு ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிட்டேன். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி விட்டுக்கலாம்.
எண்ணெய் லைட்டாக போட்டுட்டு நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நான் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இட்லி, சிக்கன் குழம்பு, அல்வா, முட்டை தோசை, சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக மதியத்துக்கு இறால் தொக்கு ரெடி பண்ண போகிறேங்க. ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருக்க இறாலை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு வருது. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க, கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இது நல்லா கலக்கினதுக்கப்புறம் 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இந்த மசாலாலாம் நல்லா இறாலில் மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2, பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரையில் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்திடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா அலசிட்டு சேர்த்திடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இறால் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ மூடி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி போயிடும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இடையில பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்காக நான் வந்து ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். சீரக சம்பா அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி சேர்த்தி ஊற வச்சுருக்கேங்க. 30 நிமிஷம் ஊறணும். இந்த டம்ளரில் தான் நான் அளந்து எடுத்துருக்கிறேன். ப்ரான் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. இப்போ இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய போகிறோம், மட்டன் பிரியாணி. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நெய் சேர்த்திக்கலாம். நெய்யும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பிரியாணி இலை, ஸ்டார் ஆனீஸ், சோம்பு, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதியும் சேர்த்திடலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதனோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்திடலாம். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக தயிர் வந்துட்டு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. மட்டன் தனியாகவும் மட்டன் வேக வச்சுருக்கிற தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வேக வச்ச மட்டனை சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். அடுத்ததாக மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்திடலாம். இப்போ நான் அரிசி அளந்தெடுத்த அதே டம்ளரில் தண்ணி சேர்த்திக்கிட்டேன். தண்ணி வந்து 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கணும். எனக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி வந்துச்சு. அதில் 1/2 டம்ளர் வந்துட்டு நம்ம நார்மல் தண்ணியை வந்து சேர்த்திக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா 30 நிமிஷம், அந்த சீரக சம்பா அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. திருப்பியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரை எலுமிச்சையை ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்திருக்கேன். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம், அதனால ரொம்ப நேரமெல்லாம் நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. கடைசியாக நெய் சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நெய் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணுங்க. இப்போ ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிக்கிட்டுங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், விதையை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கெட்டியான தயிர் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருந்துச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்க வரையில், அதாவது சூடு அடங்க வரையில் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா சூடெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு ஓரமாக நம்ம வந்து சாதத்தை கிளறி எடுக்கணும். ரொம்ப போட்டு கிளறணும் அப்படின்னா குலைவாக போயிடும். பாருங்கள் எவ்வளவு உதிரி உதிரியாக அருமையாக சூப்பராக வந்திருக்குதுங்க. மனமும் செம்மையாக மணக்குதுங்க. சூப்பரான தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுவையான லஞ்ச் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி, ஒயிட் ரைஸு, இதை வந்து நான் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாதத்தையும் சைடில் வச்சுட்டேன். இறால் தொக்கு, காலையில் வச்ச சிக்கன் குழம்பு, ரசம், தக்காளி ரசம், ஆனியன் ரைத்தா எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க லஞ்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா சூப்பராக சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலையிலையும் சரி மத்தியானமும் சரி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.